ஹாய்! இது எம்எஸ்கே விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் கமெண்ட்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, ஏங்கி, அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அம்மாவாயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கேன் நான். அப்புறம் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஏன் இந்த ஏஜ்லயே நீங்க ஐவிஎஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு நாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு நார்மலா கன்சீவ் ஆக மாட்டீங்க. நீங்க ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்கு குவாலிட்டி கம்மியா இருக்கு. அப்புறம் டியூப் பிளாக் இருக்கு. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அது அந்த சக்ஸஸ் ஆகல. நீங்க ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சொந்த ஊர் திருவண்ணாமலை எங்க சொந்த ஊரு. அங்க தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு பேபிக்காக. அங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால நாங்க கோயம்புத்தூர் நோவாக்கு வந்தோம். அங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த வீடியோ அங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையிலேயே நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். இப்படி நம்ம அம்மாவ ஆக மாட்டோமான்னு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நானு. எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. நான் நல்லா இருக்கேன். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தூங்கும் போதும் கண்ணோட மானா நீ தாவி போற என்னோட நெஞ்சோட. எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கங்கலாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் குழந்தை இல்லைலாம் சொல்லியிருக்கீங்க. குழந்தை இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கும் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட இருங்க. கடவுள் மூலியமாவோ, இல்ல நீங்க மருத்துவ மூலியமாவோ, ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்மளுக்கும் ஒரு நாள் கிடைக்கும். அந்த மாரி நான் நம்பிக்கையோட இருந்ததுனால தான் எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அந்த மாரி நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. நான் உண்மையிலேயே சிவன் பக்தியே கிடையாது. சிவனே நான் கும்பிட மாட்டேன். ஆனா நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு நோவாக்கு போனதுலேருந்து சிவன கும்பிட்டேன். அ கைவிடல. கண்டிப்பா நான் கைவிடல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பயம் காட்டுற மாரி நெறைய விஷயம் சொன்னாங்க. ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் சிவன கும்பிட்டேன். அவர் கைவிடல என்ன. கண்டிப்பா சிவன கும்பிடுங்க. பணம் காசு குடுக்கலனாலும் மனசுக்கு சந்தோஷத்த தருவாரு அவரு. நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நாள் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஐவிஎஃப் பண்ண போறோம். எப்படி இருக்கணும்? எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் ஆச்சு? அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ம் 2,00,000த்திலயே பார்த்து குடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இன்னும் வெளியில பார்த்தீங்கன்னா, அங்க சக்சஸ் பண்ணி குடுத்துட்டாங்க. அப்புறம் வெளியில நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுலாம் 3 மாசம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தினமும் ஊசி போடுற மாரி இருக்கும். எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான். அது ஒருத்தர் உடம்ப பொறுத்து தான் இருக்கு. நம்ம வெளியில ஒரு 3 மாசத்துக்கு கண்டிப்பா செலவாகுங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000க்குள்ள வந்துரும். ஏன்னா, ஒருத்தர் உடம்ப பொறுத்து தான் இருக்கு. எனக்கு டேப்லெட் பார்த்தீங்கன்னா, நெறைய டேப்லெட் குடுத்துருக்காங்க. அது கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் 3 மாசம் வரைக்கும். அப்புறமா நம்ம கன்சீவா இருந்தா என்ன டேப்லெட் குடுக்குறாங்களோ, அத தான் சாப்பிடணும். ஒரு 3 மாசம் வரைக்குமே நெறைய செலவு இருக்கு. டெய்லியும் ஒருத்தருக்கு ஊசி போடுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷன் தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. என்ன சாப்பிடணும்லாம் கேட்டிருக்கீங்க. அ ஆயில் ஐட்டம் சேர்த்துக்காதீங்க. அப்புறம் நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. ஒரு 3, 4 மாசம் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அப்புறம் அ பத்திய சாப்பாடு மாரி தான் சாப்பிடணும். ஆ புளிப்போ, காரமோ, ஆயிலோ அதிகமா சேர்த்துக்கவே கூடாது. அப்புறம் இந்த மாரி நான் எனக்காக இந்த கட்டில் வாங்குனது. நீங்க கட்டில்ல தான் உட்காரணும். அப்புறம் சேர்ல தான் உட்காரணும். கீழ உட்காந்து எந்திரிக்காதீங்க. ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தாக்கா, மோஷன்லாம் போறதா இருந்தாக்கா, ரொம்ப முக்கியலாம் போகக்கூடாது புஷ் பண்ணி. நார்மலா தான் போகணும். அப்புறம் நீங்க கீழ டாய்லெட்டா இருந்தாக்க பிரச்சனை இல்ல. பொறுமையா உட்காந்து ஏந்துக்கோங்க. அது பிரச்சனை இல்ல. அப்புறம் சாப்பாடு மேம் என்ன சொல்றாங்களோ, அத தான் நீங்க சாப்பிடணும். நான் ஆயில் ஐட்டம் எதுவும் சாப்பிடுறதில்ல. நான்வெஜ் சாப்பிடுறதில்ல. அப்புறம் பேக்கரி ஐட்டம் அந்த மாரி எதுவும் பிஸ்கட் எதுவுமே சாப்பிடுறதில்ல. வீட்ல என்ன செய்றாங்களோ, பத்திய சாப்பாடு மாரி தான் சாப்பிடுறேன். தயிர் சாதம், கஞ்சி, அப்புறம் ராகி மாவு கஞ்சி மாரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன். இப்படி தான் இருக்கணும். அப்புறம் நீங்க பொறுமையா தான் எந்திரிக்கணும். டக்குன்னு கீழ உட்காராதீங்க. அப்புறம் அடிவயிறு புஷ் பண்ற மாரி எதுவும் செய்யாதீங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா, திரும்பி படுக்கிறதே பொறுமையா தான் திரும்பி படுப்பேன். அப்புறம் ரெஸ்ட் ரூம் போம்போது கீழ உட்காந்து யூரின் போம்போது கீழ உட்காந்து போவாதீங்க. நின்னுட்டா கூட போங்க பிரச்சனை இல்ல. அப்புறம் வாமிட் வரும். வாமிட் வந்தா நீங்க வெளிய போய் எடுக்கணும் அப்படிலாம் இல்ல. படுத்துக்கிட்டே எடுங்க. ஏன்னாக்கா, வாமிட்டே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதே மாரி வாமிட் பார்த்து டேப்லெட் போட்டும் எங்களுக்கு வாந்தி வருது. நீங்க வாமிட் வர மாரி இருந்தா
இங்க படுத்துக்கிட்டே வாமிட் எடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வாமிட் வந்தா இப்படிதாங்க. இப்போ எதுவுமே சாப்பிட பிடிக்கல. உடம்புல தெம்பு இல்ல. எதுனா சாப்பிட்டாலும் வாமிட் வந்துருது. ஆனா வாமிட் வந்தாலும் பாருங்க, இந்த இத வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு டப்பா வச்சுக்கிட்டு கீழ படுத்துட்டே தான் நான் வாந்தி எடுக்கிறேன். வாந்தி எடுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ப்ளீடிங் ஆயிடும்லாம் சொல்லி பயமுறுத்துனாங்க. ஆனா வாமிட் அது வரதான் செய்யுது. வாமிட்லாம் இன்னைக்கு டேப்லெட் போட்டாலும் வாமிட் வரது நிக்கல. வாமிட் வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வேலை செய்யாதீங்க. சமைக்கிறதோ, ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்யணும். எந்த வேலையும் செய்யுங்க. ஃபுல்லா ரெஸ்ட். ரெஸ்ட் எடுங்க. பிரச்சனை இல்ல. கம்மியா சாப்பிடுங்க. ஆயில் ஐட்டம் அதிகமா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆயில் ஐட்டம் சேர்த்துக்காதீங்க. பிஸ்கெட் சேர்த்துக்காதீங்க. பிஸ்கெட்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்கெட், சாக்லேட், ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் எதுவுமே சாப்பிடல. ஒரு 4 மாசம் வரைக்குமே இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நான்வெஜ் சாப்பிடாதீங்க. எக் எடுத்துக்கலாம். அது வந்து புரோட்டீன் தானே. அது சாப்பிடலாம். எக் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வீட்ல செய்ற சாம்பார் உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடலாம். காரம் இல்லாத சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் சாப்பிடலாம். வீட்ல செய்றது மட்டும் தான் சாப்பிடணும். அதான் நான் இப்படி தான் இருந்துட்டுருக்கேன். எனக்கு இப்படி நல்லபடியா என் கைக்கு குழந்தை கண்டிப்பா நல்லபடியா கிடைக்கணும். நீங்களும் வேண்டிக்கோங்க. நெறைய கஷ்டப்பட்டு செலவு பண்ணி தான் இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லபடியா குழந்தை கைக்கு கிடைக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. அப்புறம் நானும் கண்டிப்பா குழந்தைல கஷ்டப்படுறீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட இருங்க. அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. அதே மாரி நெறைய பேரு கமல்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நானே அவ்ளோ ஆச்சரியப்பட்டேன். என்ன நம்மளுக்கு இவ்ளோ கமாண்ட் வந்திருக்கு. இவ்ளோ பேர் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்லாம் சந்தோஷப்பட்டேங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா இனிமே வீடியோ கண்டிப்பா ஏதாவது தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். அப்புறம் ஒரு சிலர் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்சீவா இருக்குங்க. எனக்கு வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு சிம்டம்ஸ்? அந்த மாரி இருந்தா ஏதாவது எனக்கு சொல்றீங்களா? எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்தது. சாப்பிட முடியல. ஒரு மாரி டயர்டா இருக்கு. முடியலங்க. இது கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.